அனைவருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொங்கரகொட்டா அப்படின்ற ஒரு ஊருங்க, ஒரு கிராமம் இது. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு வயல் வெளியே தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த இடத்த பார்க்கும்போது பச்சை பசேல் அப்படின்னு இருக்கிற அந்த வயல்வெளியை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட இன்னொரு சந்தோஷம் பாருங்க, இந்த வயல்வெளியுடைய நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அருமையான ஒரு சிவலிங்கம் ஒன்று இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சிவலிங்கத்தை பற்றி தான் இந்த வயல்ல எப்படி கிடைச்சது, இதனுடைய சரித்திரம் என்ன அப்படின்றதான் இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த கொங்கரகொட்டா அப்படின்ற கிராமம் எங்க இருக்கு அப்படின்ற ஆவல் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆவல் உங்களுக்கு வந்திருக்கும். இது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க. நாங்கள் பண்ருட்டியிலிருந்து சேந்தனூர், பில்லூர், திருப்பாசனூர், தலவானூர் அப்படின்ற ஊருக்கு போய் இந்த தலவானூர்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது தான் இந்த கொங்கரகொட்டா. இந்த ஊரில் இருக்கின்ற ஒரு வயல்வெளியிலுடைய நடு பகுதியில் ஒரு சிவலிங்கம் கிடைத்திருக்கிறதுங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட இது ஒரு மேடான பகுதியாக அந்த விவசாய நிலத்தில் இருந்ததாகவும், அதுக்கிட்ட யாருமே போக மாட்டாங்க. ஒரு முற்கள் சூழ்ந்த ஒரு மேடான பகுதியாக இருந்தது. அதை விட்டு விட்டு மற்ற பகுதியில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதில் நிறைய பாம்புகள்லாம் இருக்குமா. அப்போ ஒரு தடவை இளைஞர்கள்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதில் என்னதான் இருக்குது அந்த மேட்டு பகுதியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் துணிந்து அந்த முற்கள், அந்த கல்லை எல்லாம், நிறையா கற்கள்லாம் கிடச்சிருக்கு, அதெல்லாம் அகற்றிட்டு பார்த்துட்டா ஒரு சிவலிங்கம் கிடச்சிருக்குங்க. அவளுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. அப்புறம் நீண்ட ஒரு முயற்சிக்கு பிறகு அந்த அந்த இடத்திலேயே ஒரு சிறிய கோயிலை அமைப்பதற்கு அந்த கிராமத்து இளைஞர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். அது இந்த வருஷம் தாங்க அது வெற்றி பெற்றிருக்கிறது. மார்ச் மாதம் ஒரு சிறிய அளவில் இங்கே கும்பாபிஷேகம் நடந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த சிவலிங்கத்தை பற்றி ஏதாவது கிராமவாசிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு விசாரித்தா, சில பேர் சொல்கிறாங்க, ஏங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஊருடைய ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறு ஓடுது, இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா மலட்டாறு ஓடுது. ஒரு சமயம் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, அந்த வெள்ளத்தில் எங்கிருந்தோ இந்த சிவலிங்கம் அடித்து கொண்டு வந்து விட்டது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, இங்கேயே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருந்திருக்க வேண்டும். அப்போ ஒரு பெரும் மழை, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மழை பெய்திருக்கிறது. அப்போ தென்பெண்ணை ஆற்றிலும் மலட்டாற்றிலும் பெரிய வெள்ளம் அந்த வெள்ளத்தில் இந்த கோயில் பாழ்பட்டு இருக்கலாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார். இங்கிருந்த கொங்கரகொட்டா அப்படின்ற ஊரில் இருந்த மக்கள் எல்லாம் பலர் உயிர் இழந்திருக்கலாம். சில பேர் அந்த ஊரை விட்டே போயிட்டு இருக்கலாம். அதனால அந்த ஊரே அழிஞ்சு போயிடுது, அந்த கோயிலும் அழிந்து விட்டு இருக்கிறது அந்த வெள்ளத்தால அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார். மலட்டாறுனா என்ன அப்படின்ட்டு நான் அப்புறம் அந்த நூல்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று கிடைச்சதுங்க. தென்பெண்ணை ஆற்றினுடைய பழைய பாதை தான் மலட்டாறு. இப்போ மலட்டாறு போகிற வழி தான் தென்பெண்ணை ஆற்றினுடைய பழைய பாதையாம். ஒரு சமயத்தில் அதனுடைய வெள்ளம் அதிகமாகி தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டது. இப்போது போகிற பாதை தான் இப்போ தென்பெண்ணை ஆற்றினுடைய பாதை. ஆனால் அதற்கு முன்னால் இந்த மலட்டாறு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து பிரிந்து கெடில நதியில் போய் அது இணைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தென்பெண்ணை ஆற்றில் நிறைய வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளத்தை வாங்கி கொண்டு மலட்டாறு கெடிலத்தோடு சேர்த்து விடும் அப்படின்றது அந்த கெடிலக்கரை நாகரிகம் அப்படின்ற ஒரு நூல்ல இருந்து நான் தெரிந்து கொண்டேன். இப்படிதாங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய மழை பெய்து பெண்ணை ஆற்றிலும் இந்த மலட்டாற்றிலும் நீர் அதிகமாகி இந்த ஊர் அழிந்திருக்கலாம், இங்க இருந்த அந்த சிவன் ஆலயமும் அழிந்திருக்கலாம் அப்படின்னு தெரியுது. சரி, இந்த செய்தி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தொல்லியல் அறிஞர் திரு வீரராகவன் அவர்களிடம் போய் அந்த பள்ளி மாணவர்கள் மூலமாக அவருக்கு தெரிந்தது. அவர் கூட இங்க ஆய்வு செய்திருக்கிறார். அப்ப இங்க ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார். அவரோட நான் நேரில் பேசினேன். அவரும் அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டார். அதை தாங்க உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மாதத்திற்கு முன்னால்
அதாவது இந்த அக்டோபர் மாதம் வந்து ஈபியில இருந்து மின்சார அதிகாரிகள் வந்து இங்க வந்து மின்சார கம்பம் நடுவதற்கு பள்ளம் தோண்டியிருக்காங்க. அப்போ ஒரு செவுருலாம் கிடைச்சிருக்குங்க. பழமையான கோயிலோட செவுருலாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற செய்தியும் சமீபத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அதனால இங்க ஒரு புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்தால் இந்த கோயிலை பற்றிய பல விவரங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்று எண்ண தோன்றுகிறது என்று சொல்லி இந்த கொங்கரகொட்டாவில் இருக்கின்ற சிவபெருமானை நீங்க எல்லாரும் வந்து தரிசிக்கலாம் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.